அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மூர்த்தி. நான் மருத்துவ தொழில் செஞ்சிட்ருக்கிறேன். பொள்ளாச்சியில் இருக்கேன். என்னோடய தோட்டம் இந்த தோட்டம் ஆலியாரில் இருக்குது. இதை நான் 2021 நான் பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். நான் வாங்குறப்ப ஜாதிக்காயும் தென்னை மரம் மட்டும் இருந்தது. எல்லா இடத்துலையும் தண்ணி இல்லாத பிரச்சனை இருக்கும். இங்கே எனக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது. மழை காலத்தில் உரம்பு பயங்கரமாக நிற்கும். அதெல்லாம் சரி பண்ணி நாங்களாக ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் 2 மெத்தட் இங்கே அந்த இடத்துல ஃபாலோ பண்ணி 2மே சக்ஸஸாக கொண்டு போயிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை 25 அடிக்கு ஒரு இடத்துல தென்னை இருக்கும். அந்த 4 தென்னை மரத்துக்கு சென்ட்ரலில் ஜாதிக்காய் இருக்கும். தென்னை மரத்துக்கும் இடையிலையும் ஜாதிக்காய் மரத்துக்கு இடையிலையும் பாக்கு செடி வச்சு ஒரு 2 வருஷம் ஆகிருக்குது. ஜாதிக்காய் ஆக்சுவலாக நான் வாங்குறதுக்கு முன்னாலே அவங்க 3 இயர்ஸ்க்கு முன்னால் வச்சுட்டாங்க. 8 இயர்ஸ் ஏஜ் ஆகுது. 50% ஆஃப் த ட்ரீஸ் நல்லாவே க்ரோத் இருக்குது. மீதி 50% ஆஃப் த ட்ரீஸ் ஃப்ரூட்ஸ் மாறி மாறி வருது. ஜாதிக்காய் ஆக்சுவலாக நிழல விரும்பிக்கூடிய செடி தான். பாதி ஷேடில் இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. அனிமா அதுக்கு பாதி ஷேட் கண்டிப்பாக தேவைப்படுது. ஃபுல் சம்மர் ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கிறது எனக்கு என்னமோ அவ்வளோ இதாக தெரியல. நான் நிறைய இடத்துல கேரளாவில் பார்த்துருக்கேன். ஐம் நாட் ஹாப்பி. நீங்கள் மரம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுல நம்ம ஊரில் ஈல்டு இருக்கிற மரம் அங்கே இருக்கிறது இல்லை. அதை நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு 4-5 ஃபார்ம் விசிட் பண்ணியிருக்கிறேன். பட்டு அதில் இருந்தெல்லாம் உள்வாங்கிட்டு இதுக்கு மேலே எக்ஸஸாக இங்கே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். 380 மரம் தென்னை மரம் இருக்குது. 252 ஜாதிக்காய் வச்சுருக்குறோம். கிட்டத்தட்ட 500-600 பாக்கு வச்சுருக்குறோம். ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் 2-3 குறுமிளகு செடி இருக்குங்க. ஒரு ஏக்கராக்கு 50 மரம் தான் வருது. இது வாங்குறப்ப ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின், என்னால் எதுவும் பண்ண முடியல. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஜாதிக்காயில் ஒரு 80,000 தான் எனக்கு கிடைத்தது. ஆனால் லாஸ்ட் இயர் நான் 8 lakhsக்கு ஜாதிக்காய் மட்டும் ஜாதிக்காய் சம்பந்தமான பொருளை மட்டும் விற்றுருக்கேன். நான் 50% ஆஃப் த ட்ரீஸ் தான் ஈல்டே கொடுத்துட்டு இருக்குது. இன்னும் 50% ஆஃப் த ஈல்டு இன்னும் எனக்கு பொட்டென்ஷியலுக்கு இன்னும் வரல. எனக்கு ஒரு அக்ரி ஆஃபீஸர் சொன்னார் 300 வருஷம் மரத்தை அவர் பார்த்துருக்கிறாராம். கல்லாரில் இருக்கிற ஃபார்மில் அவங்க ஆஃபீஸ்க்கு முன்னால் ஒரு மரம் இருக்கும். மரத்தை 2 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கணும். அந்த அளவுக்கு மரமான ஜாதிக்காய் பெரிய மரத்தை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது ஆல்மோஸ்ட் அது 80-100 வருஷம் இருக்கும் அந்த மரம். என்னோட மரம் எல்லாமே அவங்க பட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. பொள்ளாச்சி நட்பக் க்ரோவர்ஸ் அசோசியேஷன் அப்படின்ட்டு FVO மூலமாக தான் நாங்கள் சேல் பண்ணுறோம். 250 ரூபாயிலிருந்து 480, 500 ரூபா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. ஜாதிக்காய் கொட்டையை எடுத்துக்கிறாங்க. முழு பத்திரி உடையாத பத்திரி இருந்தால் எல்லோ கலர் இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் ரேட்டு கிடைக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 to 2500 வரைக்கும் மார்க்கெட்ல போயிட்டு இருக்குது. என்னோட அனுபவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி நல்ல காஞ்ச கொட்டையை வேணா 1 year 2 years ட்ரை பண்ணலாம். ஜாதிக்காய் பொறுத்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ் பண்ற அவேர்னஸ் இன்னும் வரல. நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்தீங்கன்னா குற்றாலம், கொல்லிமலை இந்த மாதிரி அந்த விளையிற இடத்துல மட்டும்தான் ஊறுகாய், ஸ்குவாஷு ப்ளஸ் கேண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்களோ இல்லையோ, காமன் சிட்டியில் பொதுவான ஊரில் இது மார்க்கெட்டுக்கு இன்னும் வரல. இதோட பயன்பாடு இப்போ எடுத்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸுக்கு நிறைய பயன்படுத்துகிறாங்க. மெடிசன் இதுக்கு நிறைய பயன்படுறாங்க. ப்ளஸ் மசாலா ஃப்ளவர்ஸ்க்கு நிறைய பயன் பண்ணுறாங்க. மேபி மக்களுக்கு தெரியாதனால மார்க்கெட்லையும் கிடைக்காதனால இதை வாங்காமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இதை பயன்படுத்தி நல்ல இது பண்ணி பழகிட்டாங்கன்னா இதுக்கு மார்க்கெட் எப்பவுமே குறைய போகிறது இல்லை. ஷார்ட் டைம் கிராப்ஸ் என்னால் மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியாதனால நான் லாங் டைம் கிராப்பாக வச்சுருக்கேன். அதுவும் பெரிசபிள் கிடையாது. நீங்கள் எடுத்து 6 months வச்சு ஸ்டோர் பண்ணி சேல் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் தான் நான் வச்சுருக்கேன். இதில் ஃபுல் டைம் விவசாயம் இருக்கிறவங்க டெஃபினட்டாக நிறையா இதை நம்ம இந்த இடத்துல கொண்டு போக முடியும். அதே மாதிரி அந்த ஜாதிக்காயுடைய பல்ப்பு ஊறுகாய் பண்ணுறவங்களும் சரி, பல்ப்பு பண்ணி ஸ்டோர் பண்ணி ப்ரோசஸ் பண்ணி விற்கிறவங்களும் நம்ம ஊரில் இல்லாதனால அந்த கிட்டத்தட்ட போன வருஷமே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ஃப்ரூட்ஸ் நாங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வருஷமும் அந்த ஃப்ரூட்ஸ் நாங்கள் வேஸ்ட் பண்ண தான் போகிறோம். இது யாராவது ஒரு ஸ்டார்ட் அப் இல்லைன்னா ஸ்மால் மகளிர் குழு இந்த மாதிரி ஒரு குரூப் எடுத்து அந்த பல்ப்பை எடுத்து ஊறுகாய் பண்ணி இல்லை ஸ்வாஷ் பண்ணி எதாவது பண்ணி மார்க்கெட் கொண்டு போனாங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். விவசாயிகளுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், மற்றவங்க எல்லாருக்கும் அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். எல்லாமே நாங்கள் இயற்கையாக தான் பண்ணுறோம். எந்த விதமான கெமிக்கலும் ஒழுங்குல கொண்டு வரதில்லை. ஆட்டுப்புழுக்க, மாட்டு சாணம், 4 வகையான புண்ணாக்கு, பேசிலஸ் சப்டிலஸும் ட்ரைகோடர்மா விரிடியா
சாணியம் இதை மட்டும்தான் நாங்கள் வந்து மரத்துக்கு கொடுத்துட்ருக்குறோம். வேப்பம் புண்ணாக்கு கொடுக்குறோம். லாஸ்ட் டைம் வந்து இந்த சேல் பண்ணுற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க கொண்டு வந்ததுக்கும் நான் கொண்டு வந்ததுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு சிலர் வந்து எங்கிட்ட சொன்னது வந்து அவங்க ஈல்டெல்லாம் சம்மரில் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய எனக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. ஏன்னா எனது கம்பேரிட்டிவ்லி செகண்ட் இயரை விட தேர்ட் இயர் வந்து ஈல்டு ஜாஸ்தி தான் இருந்திருக்கு. எல்லாருமே சொல்கிறாங்க மலை பிரதேசத்தில் தான் குறுமிளகு வரும், ஜாதிக்காய் வரும், அப்புறம் மற்றது எல்லாமே வரும்னு அவங்க ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க நம்ம மக்கள் எல்லாருமே. இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மலை சார்ந்த மலையை ஒட்டியும் கூட கிடையாது. மலையிலிருந்து ஆல்மோஸ்ட் 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மரம். சமவெளி தான். சமவெளியில் இந்த எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறது இது ஒரு மாடல் ஃபார்மாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். என் அனைவரும் நான் வரவேற்கிறேன். சமவெளியில் இது சாத்தியம் பண்ண முடியும். சமவெளியிலையும் ஜாதிக்காயும் மற்ற மரங்களையும் குறுமிளகையும் தாராளமாக எடுத்து கொண்டு போக முடியும். ஆனால் அதுக்கு தேவையானதை நிலத்துலையும் அதை சுற்றியும் இருக்கிறத மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். அது தன்னை போல் ஈல்டு கொடுக்குமே ஒழிய நம்ம எந்த கஷ்டமும் பட வேண்டியது இல்லை. இங்கே வந்து நான் பல அடுக்கு பிளான் பண்ணி 7 அடுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிருக்கிறேன். இப்போ 4 தான் கொண்டு போயிட்டுருக்கிறேன். பனானாவோட சேர்த்துனா 5 ஆயிடுது. இன்னும் 2 அடுக்கு நான் இன்னும் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணணும். என்னோடய கான்செப்டில் என்ன அப்படின்னா நம்ம ஒரு தொழிலை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம விவசாய மக்களை வந்து மேம்பாடு படுத்தணுங்கிறதுக்காக ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் எனக்கு லாஸ்னே சொல்லலாம். ஏன்னா நான் வெளியிருந்து சம்பாரித்து இதை நான் டெவலப் பண்ணேன். ஸோ அப்போ இதை பண்ணுறப்ப விவசாயத்தில் இருந்து ஒரு 7 அடுக்கு 8 அடுக்கு பயிர் பண்ணி அதில் ஒரு 2-3 அடுக்கு பயிர் மட்டும்தான் அவங்களோட செலவு மற்றதெல்லாம் மேனேஜ் பண்ணோம். மீதி ஒரு 5-4 அடுக்கு பயிர் வருமானத்தை அவங்க மிச்சம் பண்ணுங்கிற ஒரு கான்செப்டில் நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வேறு தொழில் இருந்தாலுமே இதில் வந்து ஒரு மாடல் ஃபார்மாக பண்ணி வெளியே சொன்னதுக்கு இன்றைக்கி அவங்க டீம் வந்து இதை வெளியே கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் ஆசை மக்கள் வந்து பார்த்து அதை ஃபாலோ பண்ணி விவசாயிகள் வந்து அவங்களோட பொருளாதார மேம்பாரத்தையும் உயர்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். அது சக்ஸஸ் வந்து இவங்க மூலமாக வெளியே போகிறது நம்ம பெருமைப்படுகிறேன். வணக்கம். வீடியோவில் மட்டும் இல்லை நேர்லையும் வந்து நிறைய விஷயம் சொல்ல போகிறாரு. எங்கன்னா தாராபுரத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி நடக்க இருக்கிற சமவெளியில் மரவாசனை பயிர்கள் சாத்தியமேன்னு ஒரு கருத்தரங்கம் ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் நடத்த இருக்காங்க. அங்க விவசாய பெருமக்கள் நீங்களும் வாங்க, நிறைய விஷயம் கத்துக்கோங்க. இது காவேரி காலிங்.